உங்கள் ஃபேவரட்டான இமேஜ்லேருந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நியூவான பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பேக்ரவுண்டை பியூராக கட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்ட் இரேசர் ரிமூவர் பிஜி அப்படிங்கிற இந்த ஆப் மூலிமா உங்களோட பேக்ரவுண்டை வந்து அழகாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதையே மூலிமா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் சில பல சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறனாலும் பண்ணிக்கலாம். கூடவே இப்போ ரிமூவ் பண்ண இமேஜ் இருக்கும் இல்லையா, அதோட சைஸ் அண்ட் ஷேப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எந்த வகையான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அந்த இமேஜோட குவாலிட்டி எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா உடைக்காமல் ரொம்பவே அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஆப். பிஎன்ஜி இமேஜ் பல நேரத்தில் கிடைக்காது. ஸோ அது மாதிரி நேரங்கள்லையும் ப்ளஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பேக்ரவுண்ட் மோசமாக இருக்கும் இல்லையா, அப்பையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் ஒரு வீடியோவிலேருந்து ஜிஃபை வந்து க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கன்வெர்ட்டர், அதாவது வீடியோ டு ஜிஃப் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலிமா உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவை ரொம்ப அழகாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜிஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த சூசிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சூசிங் பாயிண்ட் மட்டும் நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணால் போதுமானது. ரொம்ப அழகாக நீங்கள் வந்து ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவுலையே அந்த ஜிஃப் எந்த அளவுக்கு ஸ்பீடில் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்பீடையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கூடவே குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஜிஃப் இமோஜியை நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸை வந்து ஜஸ்ட் வந்து கலாய்க்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவோ ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பர்சனலாகவும் ஷேர் பண்ணிக்கலாம், சேவும் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் ஒய்ஃபையோட சிக்னல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க ஒய்ஃபையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஃப்ரீ ஒய்ஃபை ஏதாவது சர்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒய்ஃபை மேன் அப்படிங்கிற இந்த ஆப் மூலிமா உங்களை சுற்றி இருக்க ஒய்ஃபை எந்த ரேஞ்சில் இருக்குது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, அது எந்த வகையான க்ளோஸ் டிஸ்டன்ஸில் வந்து மாட்டிக்கலாம், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாவோட ஸ்பீடு அதில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒய்ஃபைக்கும் பொருந்தும், ஹாட்ஸ்பாட்டுக்கும் பொருந்தும். கூடவே இந்த மேப் வாரியாக சுற்றி உங்களுக்கு எத்தனை ஒய்ஃபை இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கணக்கு பண்ணிடலாம். அதுலேருந்து எவ்வளோ டேட்டா வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் கணக்கு பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிளான ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃபையை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது மூலிமா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் நீங்கள் ஒரு நாஸ்ட்ராலஜிக்கான ஒரு ஆப் வந்து பார்க்க போகிறீங்க. கிளாசிக்கான 90s யூஸ் பண்ண விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் உங்கள் மொபைலில் வந்து கொண்டு வர போகிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேம் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டஸ்ட் விண்டோஸ் வெர்ஷன் இருக்குல்ல 95, அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரியான ஒரு கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கேம்னு சொல்லலாம். அந்த காலத்து கம்ப்யூட்டர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத யூஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ப்ரோக்ரஸ் பார் 95 அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலிமா உங்களால் இது வந்து பாசிபிளாக வந்து பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் வந்து ஃபில் ஆகும் இல்லையா, அந்த வகையான கேம்ஸ் இன்னும் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. இந்த கேமை ப்ளே பண்ண அடிஷ்னல் கேம்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரொம்பவே ஒரு அடிக்டிவான கேம். பார்க்க நார்மலாக தெரியும், விளையாண்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மூலிமா இந்த விண்டோஸ் 95 இருக்கு இல்லையா, இந்த 95லேருந்து அப்கிரேடட் வெர்ஷன்லாம் ஒவ்வொன்றா இருக்கும் இல்லையா விண்டோஸோடது, ஒவ்வொன்றுமே அன்லாக் ஆகுது. அப்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் விண்டோஸ் வெர்ஷனில் என்னென்னலாம் கேம் இருந்தது அப்படிங்கிறத ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலாக பார்த்துக்கலாம். மேபி இந்த ஆப் வந்து எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூலஸ்டான வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன்ஸ் தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஹிடனா. அந்த எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவாச்சு இவங்க அன்லாக் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. தென் நீங்கள் அடிக்கடி ப்ளூடூத் டிவைஸ் வந்து தொலைக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஃபைண்ட் மை ப்ளூடூத் டிவைஸ் அப்படிங்கிற இந்த ஆப் மூலிமா உங்கள் ப்ளூடூத் டிவைஸ் எங்கே வந்து கிடந்தாலும் சரி ஈஸியாக இது மூலிமா கண்டுபிடிக்க முடியும். இந்த ப்ளூடூத் டிவைஸ்னால் எந்த மாதிரியானது, மைக்காக இருக்கலாம், ஹெட்ஃபோனாக இருக்கலாம், டிடபிள்யூஎஸ்ஸாக இருக்கலாம், நெக் பேண்டாக இருக்கலாம், எது வேணாலும் சரி, ப்ளூடூத் ஸ்பீக்கராக கூட இருக்கலாம். ப்ளூடூத் ஆனில் இருந்தாலே உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் செட்டப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரேஞ்சில் ஹை ரேஞ்ச் இருந்தால் பக்கத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லோ ரேஞ்ச் இருந்தால் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மூலிமா நீங்கள் வைப்ரேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணியோ ஒரு சவுண்ட் எமிட்டரை யூஸ் பண்ணியோ பார்த்தீங்கன்னா அழகாக உங்கள் டிவைஸ் எங்கே வந்து கிடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருந்தது. இது எனக்கு பிடிச்ச ஆப்ஸாக இருந்தது, அதனால் உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோ ரெடியாக இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.